அது ஓட்டோவாக உங்களை என்ன செய்யும், அவசரமா ஓதி முடிக்கிற அளவுக்கு உனக்கு கொண்டு சேர்த்துடும். ஓகே உஸ்தாத். சரி பிஸ்மில்லா, உங்களோட ஒர்க் லீக்கு வருவோம். உங்களோட ஓதும் பார்ப்போம். இன்னல் இன்சான லஃபீ ஷெட்யூல். குஸ் குட். திருப்பி போதுங்க. இன்னல் இன்சான லஃபீ குஸ் ரெண்டாவது. إذا جاء نصر الله والفتح. திருப்பி போதுங்க. إذا جاء نصر الله والفتح. பத்ரி. وإن sorry أستاذ. وإن لنا للآخرة والأولى. இந்த பழைய ஓதல் விட்டுது இல்லைன்னா எட்டையில எட்டி பார்த்துட்டு போகுது. இன்னொரு வாட்டி எழுதுறேன் أستاذ. ஆ. و وإن لنا للآخرة والأولى. குட் குட் குட். நம்ம போ. أإذا كنا عظاما نخرة. திருப்பி போதுங்க. أإذا كنا عظاما نخرة. ஓகே லாஸ்ட் நம்ம 5. ثم لتسألن يومئذ عن النعيم. ம். கடைசி நீட்ட வேண்டியது மட்டும் நீட்டாக இருக்கிறீங்களா? அதனால பிரச்சனை இல்லை. சரி, இடையில இந்த மெசேஜ் ஒன்று சொன்ன மாதிரியும் உங்களோட சாட்டர்டே கிளாஸுக்கு தானே, அந்த கிளாஸ் மட்டும் இதுக்கு பின்னாடி இந்த டைமுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுமா? உங்களுக்கு என்ன சரி சிக்கலிக்குதா? اللي بريلو أستاذ. உங்களோட சாட்டர்டே கிளாஸுக்கு தானே, சாட்டர்டே கிளாஸ் آه. அடுத்த நாட்கள் டைம்ல எந்த விதமான சேஞ்சும் இல்லை. சாட்டர்டே கிளாஸ் டைம் மட்டும் இந்த டைமுக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்ஷால்லா. இதுக்கு பின்னால கஷ்டமாகிக்குமா எப்படி? إني أستاذ يمشي إني أستاذ. இன்ஷால்லா சாட்டர்டே தானே, சுண்டி இல்லை. நல்லா. ஓகே பிஸ்மில்லா. இது வந்து பார்ப்போம். أوكي أستاذ. أستاذ. ஓ ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கிரீன் வந்தீங்களா? وندرك أستاذ. ஆ போதும். فأثرنا. أستاذ فلنا ما إلى مارك ما يكون مرة أستاذ. ஒவ்வொன்றா ஓதும். எங்க மார்க் படிக்கிற ஒவ்வொன்றா ஓதும் நான் சொல்றேன். أوكي. فأثرنا به نقعا. ரெண்டு பேல இது இந்த வசனத்துல இது வரைக்கும் நீங்க படிச்ச நான் சொன்னேனே, படிச்ச விஷயத்துல பேர விட்டீங்க ரெண்டு இடம் பாப்போம். فأثرنا به نقعا. இப்ப ஒரு பேல வந்து இது فأثرنا به نقعا. நாபிஹி ஃபஅசர் நாபிஹி அப்படிதா? إلا أستاذ. ف... فأثرنا به نقعا. ஏன் அது மாறல, என்ன பிரச்சனை? நாபிஹி நாபிஹின்னு ஓதுறதுக்கான ரீசன் என்ன? சனா மரியம் நபிஹி 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 என்று ஓதுறதுக்கான காரணம் நம்மளோட குர்ஆன்ல மட்டும் 3 பக்கத்துல அலிஃப் ஒண்டி இருந்த சரி, நான் அப்படிதான் ஓதி பழகினேன் அப்படியா? முன்னாடி இது அப்படி ஓது நல்லாடி வந்துருச்சு சார். மாத்திக்கிறேன் உஸ்தாத். இப்படி நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி எந்த குர்ஆன்ல நீங்க ஓதுனீங்க? பக்கத்துல அலிஃப் நீட்டுப்பட்டு இருக்கிற குர்ஆன்ல ஓதுனீங்க அப்படியா? இல்ல உஸ்தாத். இப்படி எத்தனை இடங்கள் மாத்த வேண்டிக்கிற தெரியாதுனா ஓத போகலாம் தெரியுமேனா அப்படியா? சரி, ரெண்டாவது வாங்க பாப்போம். وأخذ
وأخرجت الأرض أثقالها ஆ போடக்கூடாது, தான் வரணும் திருப்பி. وأخرجت الأرض أثقالها திருப்பி போதுங்க. وأخرجت الأرض அறுபதாண்டு أثقالها ஆகிக்குது, அறுபதாண்டு இல்லையே. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சனா மாதிரி. أرض ஒவ்வொரு எழுத்துடையும் நீங்க நல்லா நல்லா கவனிச்சு பாருங்க. நீ இது வரைக்கும் ஓதின வசனங்களை பத்தி ரெக்கார்டிங் கேட்டு பாருங்க. நான் சொல்ற விஷயம் அதோட எப்படி கனெக்டட் ஆகுது பாருங்க. ஒவ்வொரு சொல்லுட ஆரம்பம் இறுதி எழுத்துக்கள் எப்படி? ஒவ்வொரு சொற்களோட சொல்லுடையும் ஆரம்ப மற்றும் இறுதி எழுத்துக்கள் உச்சரிக்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்று நீங்க ஆரம்ப எழுத்துல பிளவுறீங்க, அப்படி இல்லை அந்த சொல்லுட இறுதி எழுத்துல பிளவுறீங்க. முதலாவது பாருங்க. உதாரணத்துக்கு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் ந பிஹி ந நூனுங்கிறது என்ன? முதலாவது சொல்லினுடைய இறுதி எழுத்து நூன். அதை நீங்க என்ன செஞ்சீங்க? ஈடுபட்டு இல்லைனா? அதே மாதிரி முதலாவது புரியுது. சொல்லுட இறுதி சொல் எது? நக். அப்ப அதுல என்ன செஞ்சீங்க? நக் என்று சொல்லி ஆஃப கலக்காம ஃபர்ஸ்ட் டைம் போது நீங்க. விளங்குதா பிரச்சனை? நீங்க புரியுது ஸ்டார். ரெண்டாவது சரி போதும் பாப்போம். இது وأخرجت الأرض أثقالها மூணாவது أو أمر بالتقوى சரி போதுங்க. أو أمر بالتقوى நாலாவது أليس الله بأحكم الحاكمين இதுலயும் அதே பிரச்சனை. أليس صوت باترمو ஓ சரியா வரும். أليس لهم بأحكم الحاكمين அவசரப்பட வேணாம், சரியா வரும். أليس لهم بأحكم الحاكمين விலை போல அவசரப்பட வேணாம் நினைப்பேன். நீ என்ன செய்ய மாட்டீங்க? உங்களோட கண்ணை விட உங்களோட வாய் ஸ்பீடா போகுது. ஞாபகம் படிச்சது. உங்களோட கண்ணை விட உங்களோட வாய் ஸ்பீடா போனா நடக்கும், இல்லாதெல்லாம் வாயில வருது. அப்படி ஒன்றே இல்லை, நீங்க அப்படி ஒன்று ஓதுறீங்க. அலைசல்லாகும் எங்க இருக்குது? சனா மரியம் அலைசல்லாகும் எங்க இருக்குது? குரான் லிக்குதா? அப்படி தந்திக்கிற ஸ்கிரீன் லிக்குதா? எம் ரெண்டு கண் நிக்குது, நல்லா கவனமா பாருங்க. ஒரு வாய் தான் நிக்குது, நிதானமா மெதுவா ஓதுங்க. இது أليس الله بأحكم الحاكمين இப்ப ஆவ கொஞ்சம் ஏக்கு மாத்துங்க. أليس الله بأحكم الحاكمين. أليس الله بأحكم الحاكمين கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணுமா? உங்களோட ஸ்பீட் கூட, அதனாலதான் நிறைய பேர் நீ ஓகே கண்ணால உஸ்தாத். பாக்குற மேலோட்டமான பார்வைக்குதே, அந்த மேலோட்டமான பார்வை உங்களோட வாய் நிறைய பிள விடுறதுக்கு காரணமா அமையுது. அப்ப கண்ணால என்ன கொஞ்சம் ஊண்டி நிதானமா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்தால் அந்த பிழைகளை என்ன செய்யலாம்? இல்லாமல் ஆக்கலாம். ஓகே உஸ்தாத். இப்போது நாளாவது أليس لهم அலைஸ லஹும் எங்க ஓதி பழனி விளங்குது இல்லை எனக்கு. இப்படியா இந்தியாவில் அவங்களோட இதுல ஓதிக்கிட்டு ஒரு இந்த வசனம் எல்லாம் இவ்வளவு பெரிய வேலை ஆகிக்குது. அதாவது இன்னைக்கு நீங்க நேத்து இன்றைக்கு வந்து பழகின மாதிரி விளங்கல. இது நீ காலம் பூரா அப்படிதான் ஓதுன மாதிரி விளங்குற, அப்படித்தானே? நான் மரியம்
இன்னைக்கு நீங்க ஆ ஓதி பழகி இப்படி ஓதுறா இருந்தா ரெண்டாவது முறை ஓதுற நேரம் நீங்க புதிய மாதிரி ஓத வந்துட்டீங்க. ஆனா இது அப்படி விளங்கல்ல. இப்படியாக நீங்க இந்த வசனத்தை ஓதிட்டீங்க இதுக்கு முன்னுக்கு. இல்ல உஸ்தாத். அப்ப எப்படி இது? இன்னொரு வாட்டி ஓதுறேன் உஸ்தாத். أليس الله بأحكم الحاكمين. ஐந்தாவது ألم يجدك يتيما فآوى. அலிஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபேவ ஃபேவன்னா படிக்கிறதே வரலையே. அலிஃபிட முக்கியமான பண்பு என்ன? முன்னாடி வார எழுத்துலேருந்து தெளிவாக பிரிந்து வரணுங்கிறது முக்கியமான பண்பு. ரூல்ஸ். يا أستاذ. ألم يجدك يتيما فآوى. فآ فآ பிரிந்தெடுக்கணும். أوكي أليس أستاذ. الله بأحكم الحاكمين. بيحكم கடைசி பி ஏன் தான் வரும் இந்த ஓட்டம். இப்ப கவனமாக அதை கொண்டு வரணும். இருக்கு بأحكم الحاكمين. ألم يجدك يتيما فآوى. فآوى فآوى எங்க விளங்குதா ஏட உச்சரிப்பு? إلا أستاذ. ரைட். சலாமத்துக்கு இந்த முறை செய்ய போற வேலை இந்த முறை ஹோம்ஒர்க் அனுப்பணும் கட்டாயம். இது செஞ்சு அனுப்புங்க. أوكي நிதானம் أستاذ. ஹை ஸ்பீடுக்கு நீங்க கொண்டு வரலாம். முதலாவது உங்களோட ஹை ஸ்பீட்ல இருந்து நீங்க வீட்டுல ஓதுற வசனங்களாலையும் கண்ணால கவனமா பார்த்து கொண்டு வாயை கண்ட்ரோல் பண்ணி ஓதுற லெவலுக்கு நீ மாறணும். நான் அடுத்த கிளாஸ்ல பார்ப்பேன் மாறிக்கிறது. இந்த ஸ்பீட்ல ஓதையில நீங்க ஓதின நிறைய பேர் ஓதுறீங்க. அதாவது எந்த எந்த அளவு பேலண்டா நீங்க ஒரு புதிய குர்ஆனை உருவாக்கிடுவீங்க அந்த அளவு பெரியாது. விளங்குதா சனாமரியான்? நீங்க உண்மையிலேயே மாத்திக்கிறேன் أستاذ. உங்களோட வயல வேற ஒரு குர்ஆனை உருவாக்கி எடுத்துட்டீங்க விட்டால் அப்படியே அந்த அளவுக்கு பிழையாது. எனவே அதுல இருந்து உங்களை காப்பாத்தி இருக்கணும். அதுக்கு செய்யற முதலாவது வேலை உங்களோட கண் பார்வையை மிச்சம் நுணுக்கமா பார்த்து கொண்டு ஸ்லோவா போறதாக மாத்துங்க. அதுக்கேற்ற வகையில உங்களோட வாயால ஓதுறதையும் மாத்துங்களா. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இந்த ஒர்க் எப்படி வருதுன்னு. ரெடியாகி வரோம். விளங்கினா ஜாது. சலாம் அலைக்கும். புரியுது أستاذ. அஸ்ஸலாமு அலைக்கும்.